வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ராகி சப்பாத்தி. கூழ் களின்னு வழக்கமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதில் நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிறதுனால இன்னுமே நல்லா பசி தாங்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு, ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால ராகி பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பவுலில் உருளைக்கிழங்கை தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இதை நல்லா மசிச்சாச்சு. உருளைக்கிழங்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்ப மாவு, கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது மாவு ஊறும்போது காயாமல் இருக்கும். இந்த மாவை இப்போ ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 30 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இது சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். ராகி மாவோட கோதுமை மாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது, ஈஸியாகவும் போடுறதுக்கு வரும். அரை மணி நேரம் ஊற வச்சதுனால மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை சுட்டு எடுத்துக்கலாம். தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் ஊற்றி சுட்டுக்கலாம். இதில் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வழக்கமாக நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி குருமா, சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். கோதுமை மாவும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கேப்ப மாவோட டேஸ்ட் ரொம்பவும் தெரியல. கேப்ப மாவு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.